வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இட் சந்தோஷ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேலஞ்சுனா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஒரு 500 ரூபா அனுப்ப சொல்லுவேன். அவங்க அனுப்புகிறாங்களா இல்லையாங்கிறதான் இந்த சேலஞ்சு. ஒருவேளை அவங்க அனுப்பிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த சேலஞ்சு வின்னர். அப்படி அனுப்புகிறவங்களுக்கு நான் வந்து ஒரு 100 ரூபா வின்னிங் ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். சரி, யார் அந்த வின்னருங்கிறத பார்த்துருவோமா? ஸோ நான் இப்போ அந்த ஃபஸ்ட்டு காலருக்கு கால் பண்ணுறேன். சொல்ற ப்ரோ. ஏப்பா ஏன் ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? நான் பிளம்பிங் வேலை பண்ண போறேன். சரி ப்ரோ. ஒரு ஹெல்ப் ப்ரோ. என்ன? ஒரு 500 ரூபா கிடைக்குமா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பார்த்து சொல்றியா? பாருங்க, உடனே பாருங்க ப்ரோ. எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் ப்ரோ. அர்ஜென்டாவா? சரி, பார்த்து சொல்றேன். இல்லை, இப்போவே சொல்லுங்கள் ப்ரோ. சரி. கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஓகே. சரி. இல்லைன்னா வேறு யார்ட்டானு கேட்பேன் அதுக்கெலாம். சரி சரி சந்தோஷம். கூப்பிட்றீங்களா இல்லை இப்படியே லைனில் இருக்கீங்களா? இது கூப்பிடுறது. ஓகே ப்ரோ. சரி, நீங்கள் கூப்பிடுங்க. நான் இன்னொருத்தவங்களுக்கு வேறு யார்ட்டானு கூப்பிட்டு கேட்குறேன். சரி. நீங்களே கேட்டீங்க. ப்ரோ வந்து கூப்பிட்றா, நம்ம பார்த்துட்டு. சரி, நெக்ஸ்ட் கலர் கூப்பிடுவாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிட்றேன். சந்தோஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரோ, இது உங்க இதுல இருக்கேன் ப்ரோ. ஏனுங்க? சரிங்க ப்ரோ, ஒரு ஹெல்ப் ப்ரோ. இருங்க, சொல்லுங்க. ஒரு 500 ரூபாய் கிடைக்குங்களா? ப்ரோ ப்ரோ, நானே வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் வேலைக்கு போகல. ப்ரோ, நானும் வீட்டில் தானுங்க இருக்கேன் காலேஜ் முடிச்சதுலேருந்து. நான் இங்கே காலேஜ் முடிச்சிருந்தேன், மண்டை உடச்சிருவேன். வந்தீங்களா வேலைக்கு? அது எங்கேங்க, அது வேலையே கிடையாது ப்ரோ. சரி, அதை விடுங்க. இப்போ எனக்கு 500 ரூபா கிடைக்குமா கிடைக்காதா? ப்ரோ, என்கிட்ட இல்லை. அப்போ உங்களுக்கு நான் அன்னைக்கு 200 ரூபா வாங்கினல, அப்போ நான் சென்ட் பண்ணிட்டுமா பாப்பாட்ட வாங்கி? ப்ரோ, எனக்கு 500 ரூபா தான் வேணும் ப்ரோ. எனக்கு அந்த 200 ரூபாலாம் வேண்டாம் ப்ரோ. ஐயோ ப்ரோ, இங்கே நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லல. நான் வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு வேறு ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு, பைக் ஆக்சிடென்ட். ஐயோ, சரி ப்ரோ. அப்புறம் நான் வீட்டில் ரெண்டு வாரமா வீட்டில் தான் இருக்கேன். சரிங்க ப்ரோ. அப்புறம் நேற்று கூட நினச்சிட்டு இருந்தேன், வேலை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ப்ரோ? அப்படியாடி பைத்தியாரம் மறந்துட்டானா? ஒரு வெறி வல்லலு மறக்கிறதுக்கு. இரு, நான் 200 ரூபா அனுப்பிட்டேன். நான் பேலன்ஸ் அனுப்பிச்சிருந்தவனா கேட்டு பார்த்துறேன். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. நம்பர் அனுப்புறது ப்ரோ, நான் அனுப்புகிறேன். உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி கொடு. ஓகே ப்ரோ. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கானுங்க ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னும் மரியாதை எல்லாம் மாமனார் வீட்டு வந்து போகுது. ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. ப்ரோ, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனுங்க. அதையும் அனுப்பிவிடுங்கப்பா, என்ன சேனல் பார்ப்போம். ஓகேங்க ப்ரோ. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஓகேங்க ப்ரோ, தேங்க்யூ. அனுப்பிவிடுங்க நம்பரு. ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு பரவாயில்ல தானே ஆக்சிடென்ட் ஆனது? பரவாயில்ல ப்ரோ. அது அடுத்த வாரம் செக்அப் போகணும். என்னாச்சுங்க ப்ரோ? அடி எதுவும் பலமா? மண்டையிலையும் காலையும் அடிங்க ப்ரோ. ஏன் ப்ரோ, வண்டியில் போய் விழுந்தீங்களா இப்படி? இது ஃப்ளைட்ல ப்ரோ. ஃப்ளைட்லைங்களா? ப்ரோ அப்போ ஆக்சிடென்ட் ப்ரோ ஆகும். சரிங்க ப்ரோ. வண்டியில் தானே ப்ரோ, எங்க வசதி எல்லாம் அவ்வளோதான். சரிங்க ப்ரோ, எப்படியோ பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ. ப்ரோ, ஒரு கால் வருது, இருங்க கூப்பிடவா? பேசுங்க. ஓகே ப்ரோ. சரி வாங்க ப்ரோ. ப்ரோட்ட கதை அளந்துட்டேன். நம்ம ப்ரோக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்களாம்மா. பட் நம்ம டாஸ்கில் இருக்கோம்ல, சேலஞ்சில். அதனால் அவர்கிட்ட நம்ம டீப்பாக எதுவும் பேச முடியாது. ஸோ நம்ம வீடியோலாம் ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். ஒருத்தவங்களை கூப்பிடுவோம். அடுத்து திரும்ப அந்த பிஸின்னு வந்தாங்களா, அவங்களுக்கு இப்போ நான் திரும்ப கூப்பிட்றேன். அவங்க வந்து சந்தியா. இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ண போகிறேன். The person you have called is speaking to someone else. You can wait
மறுபடியும் என்னோட தோழி வந்து பிஸியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அவங்க ஆள் கூட தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த காலத்தில் போயிடுவோம். என்னன்னு தெரில, நான் வந்து யார்கிட்டையும் ப்ராங்க் கால் மாதிரி கால் பண்ணி பேசுறங்காட்டிக்கு எல்லாருமே எடுத்தோன்னு நலம் விசாரிக்கிறாங்க. சரி நம்மளும் வீடியோ எடுத்துருக்கோன்னு சொல்ல முடியாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம சொந்த கதை கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ யாரும் அதை கண்டுக்காதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட்டு நான் யாருக்கு கால் பண்ண போகிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போகிறேன். என் கிளாஸ் தான் அவங்க. காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ காலர் டியூன் ஆஃப் பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ யாக்ஷு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எதோ இருக்கணுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப்புங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் எனக்கு கிடைக்குங்களா? 500 ரூபாயா? போய் எங்கிட்ட கேக்குறீங்க? நானே ஒரு வெட்டி ஆபீசர். நானும் தானுங்க உங்க ஃப்ரெண்டு கேக்குறேன். ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் வேணுங்க. அப்படிங்களா? நான் வேற யார்கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? நீங்க எனக்கான வேற யார்ட்டையும் கேட்டு கடன் பட வேண்டாம் தெய்வமே. நீங்க உங்க சொந்த காசுல கொடுத்தா போதும் தெய்வமே. ஐயோ எனக்கு வேற அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணி இப்பதான் புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. சரிங்க சரிங்க கேட்டு பாருங்க. ஓகேங்க நான் வேற தனுஷ்ட கேட்டு பாருங்க. சரிங்க நான் அவங்ககிட்ட கேக்குறேனுங்க. சரிங்க ஓகே பாய்ங்க. தாத்தாங்க. இவங்ககிட்டயும் கிடைக்கல. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிடுறேன். அவன் கேரளாக்காரன் தான் சொல்லுவான். ஆனால் அவன் கேரளாலாம் கிடையாது, பார்டர் தான். காலர் டியூன் வச்சுட்டு போகிறோம். என்னமோ நோ காலர் டியூன் வைக்கல. താങ്കൾ വിളിക്കുന്ന വ്യക്തി ദയവായി അല്പസമയത്തിനു ശേഷം വീണ്ടും ശ്രമിക്കും. ஸோ கேரளாக்காரன்னு எடுக்கலை. ஸோ இப்போ வேறு யாரை கூப்பிட போனால் இன்னொருத்தனை கூப்பிட போகிறேன். என் ஃப்ரெண்டு, அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவனை கூப்பிடுவாங்க. நான் ஏன் இவனுங்களை நம்பி நான் 100 ரூபா சேலஞ்ச் வேறு பண்ணேன்னா கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது தெரிஞ்சதுனால தான் நான் 100 ரூபா கொண்டு நான் ஆக்சுவலி நம்ம 500 ரூபா தான் வைக்கலான்னு நான் பிளான் பண்ணேன். சரி ஒருவேளை யாருன்னா 500 ரூபா இருக்குதுன்னு யாராவது வள்ளல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ மாட்டிக்கோமாச்சு, நம்ம காசு போயிடும்ல. ஸோ அதனால தான் 100 ரூபாவோட நிறுத்திக்கிட்டேன். இப்போ நான் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் நவீனுக்கு கால் பண்ணுறேன். வாங்க என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன். பாப்பா இவனும் கொடுக்குறானா என்னன்னு இவன் கொடுக்குறேன். Try today. The number you are trying to reach cannot receive incoming calls. சூப்பர் வாங்க. இன்கமிங் கால் கட்டு. இன்னும் அடுத்து வேறு யாரும் கூப்பிடுறதுன்னு எனக்கே தெரியல. திரும்ப அந்த ஃபஸ்ட்டு காலர் கால் பண்ணோம்ல அவர்கிட்ட இருக்குதா என்னன்னு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு காலர் பண்ணல அவர் நான் பார்த்து சொல்கிறேன்னாரு. திரும்ப கூப்பிட்றேன். கண்டிப்பாக யாரும் தரமாட்டாங்க அந்த நம்பிக்கையில தான். ஏனுங்க ப்ரோ 500 ரூபா இருக்குங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கிறது. சரிங்க ப்ரோ. சரி அமௌண்ட் கிடைக்குமா? பார்த்து வேலை செஞ்சுருக்கிறேன் கூப்பிடுறேன். இல்லை ப்ரோ நீங்கள் சரி பாருங்கள். சரி வேண்டாம் விடுங்க, நான் வேறு இடத்துல வாங்கிக்கிறேன். ஓகே வேலை செஞ்சுருக்கிறேன். சரி ப்ரோ அதான் சரிங்க ப்ரோ. சரி பாருங்கள். ஓகே பாய். கூப்பிடுறேன். சரி பார்த்து கூப்பிடுங்க. இவனும் இல்லைன்னு தான் சொல்லுவான். வாங்க கூப்பிடுறேன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஸோ இதோட நம்ம சேலஞ்ச் முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக சேலஞ்ச் முடிச்சிட்டோம். யாருமே
500 இருக்குன்னு சொல்லவே இல்லை, அதனால் அந்த 100 ரூபாய் எனக்கு தான் சொந்தம். ஓகே, வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சேலஞ்ச் இது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம இட்ஸ் சந்தோஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நம்மளோட கன்னட சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இட்ஸ் சந்தோஷ் கன்னடா சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.